ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி அண்ட் டேஸ்டி சமையல் ரோட் சைட் மசால் பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலாவுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு இஞ்சி இது போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி அரைச்சிட்டு வந்தோடனே இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்ச உடனே 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடலாம். இந்த ஜீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சிட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை எடுத்துல போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டோடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நான் இது கூட சாம்பார் மசாலா, சாம்பார் பொடி இது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் குழம்பு பொடி இருந்தாலும் அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இது கூட நான் இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஏற்கனவே நான் வேக வச்சுருக்கேன் பட்டாணி சுண்டல். அது தண்ணியோட வேக வச்ச தண்ணியோட அதை ஆட் பண்ணி நல்லா கொதி வந்த உடனே இறக்கிட்டு அதில் 2 கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்குங்க. இப்போ பானிபூரி இது மாதிரி நான் பொரிச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 4-5 பூரி எடுத்து இது மாதிரி உடச்சி போட்டுக்குங்க. உடச்சி போட்டுட்டு இது கூட பொடிசாக நறுக்கின வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நல்லா துருவி வச்சுருக்கேன் கேரட் வச்சுருக்கேன், அதையும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கலையே அந்த பட்டாணி சுண்டல், அதையும் நல்லா ஒரு 3 கரண்டி எடுத்து நல்லா ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரோட் கடையில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டுக்கு இது கண்டிப்பாக கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.